ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் மட்டன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அது ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டனை போடணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி மட்டன் போட்டாதீங்க, அது ஒரு மாதிரி தெறிக்கும், வெடிக்கும், உங்கள் கையிலே எண்ணெய்லாம் பட்டுரும். ஸோ அதனால எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த மட்டனை ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக அதை வந்து கிண்டி விடுங்க. மட்டனில் ஃபுல்லாக அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகுற மாதிரிக்கு அந்த மட்டனை கிண்டி விடுங்க. அதை கிண்டி விடும்போது அந்த மட்டனில் இருக்க தண்ணியெலாம் அப்படியே மெதுவாக இறங்கி வரும். ஸோ அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் இறங்கி வர்றது. நானும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு? நம்ம வெறும் ஆயில் மட்டும்தான் போட்டோம், ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மட்டனில் இருக்க ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கிண்டும் போதும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா நல்லா மட்டன் வேகும்போது உப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து மட்டன் வேகிறதுக்கு நார்மலாகவே மினிமம் 5 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் தனியா போட்டுக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5, மற்றபடி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து 6 விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம குக் பண்ண ரெடி பண்ணலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காய ஸ்மெல் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விடலாம். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும், அது வரைக்குமே கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்ச அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல குக்கரில், அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மட்டனும் அதில் மூழ்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் இருக்குல்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக, கொஞ்சம் நம்ம அரைச்சதுலேயே ஒரு 3/4 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பெப்பர்லாம் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் காரம். ஆக்சுவலி இது பெப்பர் மட்டன் தான், ஆனால் குழந்தைங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா சுண்டி வந்திருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா முட்டையும் வேக வச்சு இதில் போட்டிருக்கேன். முட்டையை வந்து 4 பக்கமும் கீறி விட்டு அந்த மசாலா அது உள்ளே இறங்குற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண